எடுக்காதே எடுக்காதே குப்பைக்கான வரியை கட்டமாட்டம் குப்பைக்கான வரி. பொகவந்தலாவ நகரில் காணப்படும் குப்பைகளை சேகரிக்க நோவோட் பிரதேச சபை அதிக வரி அறவிடுவதாக கோரி பொகவந்தலாவ வர்த்தகர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். பொகவந்தலாவில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200 பேர் கலந்து கொண்டதோடு சுமார் 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொகவந்தலாவ நகரில் குவியும் குப்பைகளை சேகரிக்க நாளாந்தம் 200 ரூபாயினை நோவோட் பிரதேச சபையின் தலைவர் கூறுகிறார். ஆனால் தாம் ஒருபோதும் குப்பைகளுக்கான வரிப்பணத்தை செலுத்தப் போவதில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை அமுது பிரச்சனைகள் தொடர்பாக நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். உங்களுக்காக நான் உண்மையில நிற்பேன். சரியான சந்தோஷம். சில இதுகள் தவறு நடந்திருக்கலாம். நான் குப்பை எடுக்காம பிரதேச சபை எங்கள் மேல் வரி சுமத்துவதால் இன்றைய தினம் நாங்கள் வர்த்தகர்களாகிய நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். முக்கியமாக பிரதேச சபை தவிசாளர் அவர்கள் குப்பையை 5 நாள் 6 நாளாக இன்றைக்கு வரைக்கும் எடுக்கலை. அதுக்கான காரணம் அவர்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்று எங்களிடம் வந்து ஒவ்வொரு மாதத்துக்குமான வரி கொடுக்கவில்லை என்று குப்பை எடுக்கவில்லை. மாதத்துக்கு எவ்வளோ வரி கட்டுறீங்க? மாதத்துக்கான 200 ரூபா வரி இன்னும் கட்டவில்லை. இப்போ எவ்வளோ கூட கேட்குறாங்க? அந்த 200 ரூபா கட்ட சொல்லி வருஷத்துக்கு 2400 ரூபா கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் கட்டுறதுக்கான தீர்மானம் இல்லை. மேலும் மேலும் வரி சுமையை சுமத்துறாங்க. நாங்கள் கட்டுற டெக்ஸ் வரியாக இருக்கட்டும் அல்லது தண்ணிக்காக இருக்கட்டும் அல்லது கடைக்கான வியாபார லைசனாக இருக்கட்டும், இவை அனைத்தையுமே பிரதேச சபைக்கு தான் நாங்கள் கட்டுறோம். அது இல்லாமல் நோவுட் பிரதேச சபையை பொறுத்தவரையில் அதிகமான வருமானத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய நகரம் என்றால் அது பொகவந்தலா நகரம். நாங்கள் கட்டும் டெக்ஸ்க்கு கட்டாயமாக இவங்களுக்கு 5 வகையான வேலைகள் செய்து கொடுக்க வேண்டும். அதிலே குப்பை கட்டாயமாக எடுக்க வேண்டும். டெங்கு வராமல் இருக்க பாதுகாப்பு தர வேண்டும். சுத்தமான நீர் கொடுக்க வேண்டும். ரோட்டு மின்சார லைட்டுகள் செய்து தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இருக்கும் கான்கள் அதாவது கால்வாய்களை சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். இவை அனைத்துமே நடப்பதில்லை. ஆகையால் தான் இந்த போராட்டம் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கான விடிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றம் வரும் போகிறதுக்கு தயாராக உள்ள என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 4 நகரங்களுக்காக புதுசாக, அதாவது நீங்கள் கேட்டது முதல் சொன்ன சில தவறுகள், அதாவது புதுசாக இது அறவிடப்படுறது 200 ரூபா. இதுவரை எந்த கொட்டக்கொள்ளையாக இருக்கலாம், அக்கரைப்பத்தனையாக இருக்கலாம், எட்டனாக இருக்கலாம், கிணிகத்தனையாக இருக்கலாம், எந்த பிரதேச சபையில் இந்த 200 ரூபா குப்பைக்கான வரி இல்லை. அதாவது ஒரு மனிதன் சோல் வரி டெக்ஸ் வரி கட்டுற மனிதனுக்கு கட்டாயமாக குப்பை அகற்றல் வேணும், காணுதுப்படாக்க வேணும், ஸ்ட்ரீட் லைன் போட வேண்டும். அதுதான் அவங்களுக்கு அந்த டெக்ஸ் எடுக்கிறது, அந்த கடைக்குள்ள டெக்ஸ் எடுக்கிறது. அதை மீறி இவங்க எடுக்கிறாங்க. தண்ணி டெக்ஸ் எடுக்கிறாங்க, அது சரி தண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததாக கடைக்கு லைசன் வேற எடுக்கிறாங்க. அது நாங்கள் ஒன்றும் தடை பண்ணல. இந்த வருஷம் 1க்கு 3 மடங்காக டெக்ஸ் கூடியிருக்கு. அதை நாங்கள் என்னையுமே சபைக்கு எதிராக நாங்கள் எதுவுமே பேசலை. ஆனால் இது முக்கியமாக காரணம் வைக்க வேண்டியதுன்னா, இது கவர்மெண்ட்டுக்கு எதிரான போராட்டம் இல்லை. கவர்மெண்ட்டுக்கு முழு ஆதரவு எங்களோட 100க்கு 100 இருக்குது இன்னைய பொறுத்தளவில். அதனால் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நோடு பிரதேச சபைக்கு எதிராக தான் இந்த இது செய்கிறோம். நாங்கள் எவ்வளோ தூரம் கழிச்சு பார்த்தோம். இன்னைக்குள்ள சேமன் அது எந்த விதமான கணக்கு எடுக்க மாட்டேங்கிறாரு. சரியா? அதாவது இந்த டெக்ஸ் என்னை கொடுத்துருக்கணும், ஜனவரி மாதம் கொடுத்துருக்கணும். அப்படியே இவங்க பேசி முடிவு எடுத்திருந்தா, கெசட் பண்ணியிருந்தா இந்த கொடுக்க வேண்டியது ஜனவரி மாதம் கொடுத்துருக்கணும். இவங்க 9ஆம் மாதம் பெண் பண்ணி டிசம்பர் மாதம் 25ஆம் ஒரு கடை கொடுத்துருக்காங்க. அந்த 200 ரூபா கட்ட சொல்லி, அதாவது கட்ட சொல்லி இவங்க பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இதுங்க பேசி முதலாளி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி காரணத்தை பண்ணி இவங்க ஒத்துக்கல. அதுக்கு இவங்க பலாத்காரமாக இது கட்டினா தான் இது தருவேன், இந்த லைசன் எடுத்தால் தான் இந்த லைசன் குப்பைக்கு எடுப்பேன், குப்பைக்கு டெக்ஸ் கட்டினா தான்
மற்ற லைசன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க அராஜகத்தில் போயிட்டாங்க. நான் எவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட கதைச்சு பார்த்தேன், அவங்க கடைசி எவ்வளோ இதுக்கு இயங்கலை. அதே நேரத்தில் இன்றைக்கி செமெட்டில் போய்ட்டு ஒரு பணத்தை புதைக்கல, குப்பையில் தான் பணத்தை புதைக்கணும். அந்த மாதிரி நிறையா குறைபாடுகள் இருக்குது. இன்றைக்கி டொய்லெட் மூடி கிடக்குது, அதை செய்யலை. ஆனால் இங்கே வந்த வருமானம் இன்னி கட்டுக்கடங்காத வருமானம் இருக்குது. அதை நான் வருமானத்தை இப்போ சொன்னேன்னா அது இது இல்லை. இன்னொரு மீட்டிங்கில் நான் உங்களுக்கு கட்டாயம் இந்த புகந்தலாவில் மட்டும் பிரதேச சபைக்கு எவ்வளோ வருமானம் வருது லேதாக சொல்ல போனால் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ வருமானம். நேற்று முன்னால் தான் எனக்கு தெரியும் இந்த நோவூட் பிரதேச சபைக்கு இவ்வளோ பெரிய வருமானம் வருதுன்ட்டு. அதனால் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சேமன், இந்த 200 பார்த்தா இது 200 நான் கட்டுறது பெருசில். அவர் சொல்கிறேன் 6 தான் ஒரு நாளைக்குன்னு லேக்கம் போட்டு கொடுத்துருக்காரு. 600 படி கட்டினா 180 ரூபா. இது இன்னைக்கு 600 இருக்கும், நாளைக்கு 500 போல, அடுத்த மாதம் 1000 போல, அடுத்த வருஷம் 5000 போகலாம். இதனால இதை நாங்கள் இப்போயே நிறுத்தணும். ஏற்கனவே தண்ணிக்கு 180 800 இன்னைக்கு கொண்டு போயிருக்காரு. அப்போ எங்களுக்கு அது தடை பண்ணல. இன்னைக்கு குடிக்கல அந்த தண்ணி. ஏன்னா தண்ணி கொண்டாந்து காட்டினா உண்மையில இன்னைக்கு மழை டைமில் குடிக்க அட்டை செத்தை எல்லாமே சேருது. எங்கள் டேங்கில் இருக்க இவ்வளோ தூரம் மடை. அப்போ அதெல்லாம் செஞ்சு ஃபில்டர் பண்ணி இதுவரையிலும் தரல. இது கட்டாயம் இந்த 200 பார்த்தா எங்கள் வர்த்தகளாய என்னோட தனிப்பட்டுக்கலாம் எங்கள் புலவு பேர்த்துட 200 பேர்த்துட எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், லெட்டர் வாங்கி வச்சிருக்கோம். 200 பேர் இந்த இதுக்கு கட்ட மாட்டோன்னு ஏகமனதாக தீர்மானம் பண்ணதுக்கு இணங்க இந்த வரியை நாங்கள் கட்ட மாட்டோம். இது மேற்கொண்டு பிரதேச சபை லேக்கம் சபாபதி இப்போ கட்டாயம் இதுக்கு முடிவெடுத்தே ஆகணும். அதனால தான் எங்களோட இது வர்த்தக நாங்கள் 200 கடையும் பூட்டி அவருக்கு தெரிவிக்கிறது. விதித்திருக்கின்ற அந்த குப்பைக்கான வரியை முற்றாக நாங்கள் நிராகரிக்கின்றோம். இது எங்களோட அதிக வருமானத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் எங்களுக்கான வரி. இது தேவையில்லாத விஷயம் ஒன்று. அவங்களுக்கு குப்பைக்கான தேவையில்லாத விஷயம், அதிகமான வரி போகுது. இதில் நிறைய பேர் கூடிக்கிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து அன்னைக்கு பலாத்காரமாக தான் அவங்கள்ட்ட குப்பைக்கான வரியை எடுத்துகிட்டு தான் காசை எடுத்துகிட்டு தான் குப்பை எடுக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே சோனை வரி கட்டுறது என்ன, எங்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இது வச்சு செஞ்சு கொடுக்கவில்லை. எங்கள்கிட்ட இருந்து அதிகாரமான வரிகளை தான் அவங்ககிட்ட பெறுறாங்க. அடுத்து ஒரு மையத்தை வைக்கிறதுக்கான ஒழுங்கான வசதிகளோ எரிக்கிறதுக்கான ஒழுங்கான வசதி இது வச்சு செஞ்சு கொடுக்கல. அதனால் இதெல்லாம் அடிப்படை வசதி செஞ்சு கொடுங்க. மேலதிகமாக எங்கிட்ட இருந்து வரியை தான் வாங்குறாங்க ஒழிய அதிகமான வரியில் அதில் இருக்கிற காசில் இது பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டு குப்பைக்கான வரியை நாங்கள் செலுத்த மாட்டோம். பெருசாக வராது. ஆனால் சொல்கிற இது தான் என்னன்னா எங்களோட ஜனாதிபதிக்கு, அது மிக ஜனாதிபதி அவருக்கும் ஆண்டுக்கார அவருக்கும் கொமசாரேஸ்வருக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்களோட பிரதேச சபையில் அதிக வருமானம் வரக்கூடிய பிரதேச சபையில் பகவந்தலாவது இப்போ ஃபர்ஸ்டாக இருக்குது. அதில் என்ன காரணம்னா, நாங்கள் ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 பிரதேச சபை ஆக்குறது இல்லை. மக்களோட தேவையை செஞ்சுட்டு நம்பர் 1 ஆகணும், அதுதான் தேவை. நாங்கள் எங்களோட வருமானத்தை கூட்டி பிரதேச சபை அங்கே எக்காண்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு தேவையில்லை. மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணி நாங்கள் 0வில் இருந்தோம், பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா, சல்லி இருக்கு பேங்க்கில், எங்களோட தேவைகள் நடக்குது இல்லை. ஜனாதிபதி மணி இந்த ஜனாதிபதி மணி இந்த இதுதான் எங்களோட குடிநீர், எங்களோட பகவந்தலால தண்ணி. இது தான் இந்த தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு நீங்களே யோசிங்க. ஏன்னா இந்த ஊருக்கு ஃபில்டர் வந்தது இருக்கல. இப்போ ஊடா கடைக்கடையா முந்தி ராஜ ஆயத்தனைக்கு பார்த்துட்டா ஃபில்டர் வந்துச்சு தண்ணி. இப்போ எல்லாரும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது உள்ளுக்கு புழு வருது, குப்பை வருது. ஆனால் இதுக்குள்ள அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? ஒரு கடைக்கு 800 ரூபா, வியாபார கடைக்கு 800 ரூபாயும், சும்மா வீட்டுக்கு 600 ரூபாயும். இது 50 ரூபா 100 ரூபாயில இருந்தது. நீங்கள் ஃபில்டர் போட்டு நல்லா செஞ்சு எவ்வளோ எடுத்தோம் பிரச்சனை இல்லை. இந்த குப்பை பிரச்சனைனால தான் இப்போ வந்தோம். குப்பைக்கு அங்கே இது கொணக்காட்டில் இதில் ஒரு குப்பை திட்டத்துக்காக பிளாஸ்டிக் வேறையா குப்பை வேறையா கழிவுக்கு செஞ்சுருக்கோம். அதில் ஒரு கம்போஸ்ட் செய்யலாம். இந்த ஏரியாவில் தோட்டங்கள் மிச்சம் அதிகமான தோட்டங்கள் இருக்கு. நீங்கள் அந்த வருமானத்தை அதில் எடுங்க. இந்த குப்பைகளை கொண்டு போயிட்டு கம்போஸ்ட் செஞ்சு விற்று நீங்கள் எடுங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் எந்த விதமும் இல்லை. நீங்கள் வீடு கட்டுறது இப்போ டெக்ஸ் வரியை நான் கொஞ்சம் சொல்லணும். நான் சொல்லலை, இந்த டெக்ஸ் வரியை கட்டாயம் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ கிட்டத்தில் போன வருஷம் டவுன் எல்லாம் இன்னொரு இது பண்ணி டெக்ஸ் வரி கூடிருச்சு. 1000 ரூபா இருந்தது 4000 ரூபா ஆகிருக்கு, 4000 ரூபா இருந்தது 5000 ரூபா ஆகிருக்கு. அப்போ வருமானம் இல்லையா? இல்லை. ஏன்னா நாங்களும் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஆசை. ஏன்னா எங்களோட ஜனாதிபதி கஷ்டத்தில் வந்த ஜனாதிபதி, அவருக்கு தெரியும் எங்களோட கஷ்டங்கள். அதனால நான் ஜனாதிபதிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இந்த பிரச்சனையை எங்களுக்கு தீர்த்து தாங்க. இந்த பிரதேச சபையில் எந்த பிரச்சனை இல்லாமையும் எங்களோட மக்களுக்கு சேவை செஞ்சு கொடுக்க சொல்லி நான் வேண்டுகோள் வைக்கிறேன். लंका में नहीं करना केला मामा मे पोलीस स्थानाधिपति स्तुति मे संबंध कटयु करना एक अभी इताम तगे कोट करना सलकणवा मे हेमदे में करगने राज आयतन वाला मे प्रादेश सभा वितर मेवनी अकड़ ताव वेडपिलीवला गिनियनो ඔබතුමා මේ අවධානය යොමු කරලා මේකට සාධාරණයක් ලබා දෙයි කියලා මම විශ්වාස කරනවා.